டிஜிபி அலுவலகம் என்ற வகையில் நேற்று செய்தி வெளியானது. உடனடியாக அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள், டிஜிபி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், சட்டம் ஒழுங்கு டிஜிபி மற்றும் வடக்கு மண்டல ஐஜி, சம்பந்தப்பட்ட காவல் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் அனைவரிடமும் நேற்று இரவு பேசியதற்கு பிறகு அவர்கள் ஒரு தெளிவுபடுத்தினார்கள். நேற்று நாங்கள் அனுப்பிய அந்த சுற்றறிக்கை என்பது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தடை விதிப்பதற்கான சுற்றறிக்கை அல்ல. இந்த நடைபயணத்திற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்த ஒரு புகார் மனு, அந்த புகார் மனுவை தான் அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். எனவே இது தடை அல்ல என்று தெரிவித்தார்கள். அதை ஊடகங்கள் மூலமாக நாங்கள் தெளிவுபடுத்தினோம். எனவே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகம் முழுவதும் 100 நாள் நடைபயணத்தை மேற்கொள்ளக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறையினுடைய தடை என்பது ஒரு தவறான செய்தி. அப்படி ஒரு தடை அல்ல. இப்பொழுது கூட மாவட்ட அந்த வடக்கு மண்டல ஐஜி அவரிடம் பேசுகின்ற பொழுது சம்பந்தப்பட்ட மாவட்ட அன்புமணியின் நடைப்பயணத்திற்கு தடை இல்லை என வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார். அதனை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் முழுமையாக பார்க்கலாம்.